எல்லாருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்கிறத பத்தி நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்டதுக்கும் பணக்காரங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்க போது? ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டேட் புவர் டேட் புத்தகம் கரெக்டா இந்த கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைத்தது. அது சொல்ற பதில்கள் பணத்தை பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த புக்கோட முழு சாராம்சமே இந்த ஒரு மேற்கோள்ல அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடங்கள் நமக்கு கணக்கு, அறிவியல்னு எவ்வளவோ சொல்லிக் கொடுக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான பணத்தை பத்தி மட்டும் சொல்லிக் கொடுக்கறதே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, நாம பணத்துக்காக எப்படி உழைக்கிறதுன்னு கத்துக்கிறோமே தவிர, பணத்தை நமக்காக எப்படி உழைக்க வைக்கிறதுன்னு கத்துக்கிறதே இல்ல. இந்த ஒரு வரி நம்ம சம்பாத்தியத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே தலைகீழா புரட்டி போடுது இல்லையா? இந்த புத்தகத்தோட ஆணிவேரே கியோசாக்கிக்கு இருந்த 2 அப்பாக்களை பத்தின கதைதான். ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, அவரை ஏழை அப்பான்னு சொல்றாரு. அவரு நல்லா படிச்சவரு, ஆனா எப்பவும் பண கஷ்டத்துல இருந்தாரு. இன்னொருத்தர் அவரோட நண்பனோட அப்பா, அவரை பணக்கார அப்பான்னு சொல்றாரு. அவரு பெருசா படிக்காத ஒரு தொழில் முனைவோர். அவங்க 2 பேரோட அறிவுரையில இருந்த ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் அவங்களோட நிதி வாழ்க்கையே தீர்மானிச்சுது. ஏழை அப்பா சொன்னாரு, நல்லா படிச்சு ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேரு. ஆனா பணக்கார அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நல்லா படிச்சு ஒரு நல்ல கம்பெனிய வாங்கு. பாத்தீங்களா, ஒருத்தர் வேலை செய்ய சொன்னாரு, இன்னொருத்தர் முதலாளியா இருக்க சொன்னாரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம் அவங்க வாழ்க்கைய 2 வெவ்வேறு திசைகள்ல கொண்டு போயிடுச்சு. சரி, இந்த 2 வித்தியாசமான மனநிலையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் நம்மள் பலரையும் பணச்சிக்கல்ல மாட்டி வைக்கிற ஒரு பொறி பத்தினது. கியோசாக்கி அத ரொம்ப அழகா எலி பந்தயம் இல்லனா ராட் ரேஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராட் ரேஸ்ங்கிறது நம்மள பலருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தினமும் காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், மாச கடைசில சம்பளம் வாங்குறோம். ஆனா அந்த சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே அதை செலவு பண்ற நிறைய பில் காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கட்டி முடிச்சதும் கையில காசு இருக்காது. அதனால திரும்பவும் அடுத்த மாச சம்பளத்துக்காக ஓட ஆரம்பிக்கிறோம். இது ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி. எவ்வளோ ஓடினாலும் கிளம்பின இடத்துக்கே திரும்பி வர்ற மாதிரி தான். ஏன் நம்ம இந்த சக்கரத்துல மாட்டிக்கிட்டு ஓடிட்டே இருக்கோம்? அதுக்கு காரணம் 2 சக்தி வாய்ந்த உணர்ச்சிகள் தான். ஒன்னு பயம், இன்னொன்னு பேராசை. பணம் இல்லாம போயிடுமோங்கிற பயம் நம்மள கடினமா உழைக்க வைக்குது. சம்பளம் வந்ததும் புதுசா ஏதாவது வாங்கணும், நல்ல செலவு பண்ணணுங்கிற ஆசை நம்மள எல்லா காசையும் கர்ச்சு பண்ண வைக்குது. இந்த பயத்துக்கும் ஆசைக்கும் நடுவுல மாட்டிட்டு தான் நாம அந்த எலி பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த எலி பந்தயத்துல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கதான் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றம் தேவைப்படுது. பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்யறதில்ல, அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. இதுதான் பணக்கார அப்பா சொல்லிக் கொடுத்த முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம். அந்த எலி பந்தயத்துல இருந்து தப்பிக்கணும்னா பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நம்ம முதல்ல பணத்தை பத்தி கத்துக்கணும். அதாவது நமக்கு நிதி அறிவு வேணும். இதுதான் பணக்கார அப்பா கத்துக் கொடுக்கிற 2வது பாடம். செல்வம் சேர்க்கறதுக்கான சாவியே இதுதாங்க. பணக்கார அப்பாவோட பார்வையில சொத்து, அதாவது அசெட்க்கு டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல பணத்தை போடுதோ அதுதான் சொத்து. அவ்வளோதான். சிம்பிளா சொன்னா அது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பொறுப்பு இல்லனா லயபிலிட்டி. எந்த ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதோ அது ஒரு பொறுப்பு. சுருக்கமா அது உங்களுக்கு செலவுகளை மட்டும்தான் உருவாக்கும். சரி, இப்போ இந்த 2 டெஃபினிஷனையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீடு ஒரு சொத்தா? இதுதான் இந்த புத்தகத்துல வர ரொம்பவே சர்ச்சையான ஒரு கேள்வி. ஏன்னா நம்மள பலரும் நம்ம வீடு தான் நம்மளோட மிகப்பெரிய சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படி கேக்குறேன்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு நம்ம பாக்கெட்ல பணத்தை போடுதா இல்ல எடுக்குதா? அதுக்கு கட்ட வேண்டிய வீட்டுக்கடன், சொத்து வரி, இன்சூரன்ஸ், அப்புறம் பராமரிப்பு செலவுகள்னு அது நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால பணக்கார அப்பாவோட டெஃபினிஷன் படி பார்த்தா நம்ம குடியிருக்கிற வீடு ஒரு பொறுப்பு தான், சொத்து கிடையாது. அப்போ ஒரு விஷயம் சொத்தா இல்ல பொறுப்பாங்கிறது எது தீர்மானிக்குது? அதுதான் பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோ. பணம் நம்ம கிட்ட வருதா இல்ல நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பணக்காரர் ஆகிறதுக்கான வழியையும் நாம புரிஞ்சுக்கலாம். ஏழு மக்களோட பணப்புழக்கம் ரொம்ப நேரடியானது. வேலை செய்றாங்க, சம்பளம் வருது. வந்த சம்பளம் அப்படியே வரி, வாடகை, சாப்பாடுன்னு அத்தியாவசிய செலவுகளுக்கே சரியா போயிடுது. இங்க சேமிக்கிறதுக்கோ இல்ல முதலீடு பண்றதுக்கோ எதுவும் மிஞ்சுறதில்ல. சரி, மிடில் கிளாஸ் நிலைமை என்ன? இங்கேதான் விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. அவங்க வருமானத்துல சொத்துன்னு நினைச்சு வீட்டுக்கடன், கார் லோன், கிரெடிட் கார்டுன்னு நிறைய பொறுப்புகளை வாங்குறாங்க. இதனால அவங்களோட செலவுகள் இன்னும் அதிகமாகி அவங்களாலையும் பணத்தை சேமிக்க முடியாம போகுது. ஆனா
பணக்காரங்களோட பணப்புழக்கம் இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும். அவங்களோட சொத்துக்கள், அதாவது ரியல் எஸ்டேட், பங்குகள், பாண்டுகள், இதெல்லாம் தான் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருது. அந்த வருமானத்தை வச்சுதான் அவங்க செலவு பண்றாங்க, இன்னும் நிறைய சொத்துக்களை வாங்குறாங்க. ஓகே, எலி பந்தயத்திலிருந்து தப்பிக்கணும், சொத்து வாங்கணும், பணக்காரங்க மாதிரி பணப்புழக்கத்தை உருவாக்கணும். இதெல்லாம் சரி, ஆனா இதை எப்படி பண்றது? இதுக்கான பதில தான் பணக்கார அப்பாவோட 3வது பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பண்ற தொழில், அதாவது உங்க ப்ரொஃபஷன் வேற, உங்க வியாபாரம், அதாவது உங்க பிசினஸ் வேற. உங்க தொழிலுங்கிறது நீங்க சம்பளம் வாங்குறதுக்காக செய்யற வேலை. ஆனா உங்க வியாபாரம்ங்கிறது உங்களுக்காக பணம் சம்பாரிச்சு கொடுக்கற உங்க சொத்துக்கள். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. மெக்டொனால்ட்ஸ் நிறுவனர் ரே க்ரோக் சொன்னதா ஒரு விஷயம். அவர் சொன்னாராம், நான் ஹாம்பர்கர் வியாபாரத்துல இல்ல, என் வியாபாரம் ரியல் எஸ்டேட். அதாவது அவரு ஹாம்பர்கர் வித்தது அவரோட தொழிலா இருக்கலாம், ஆனா அவரோட உண்மையான பிசினஸ் அந்த கடைகள் இருந்த மதிப்புமிக்க நிலங்களை வாங்குறது தான். அப்போ நம்ம சொந்த பிசினஸ, அதாவது நம்ம சொத்துக்களை எப்படி வளர்க்கறது? ரொம்ப சிம்பிள். நீங்க பாக்குற வேலைய விட வேண்டாம், ஆனா வர வருமானத்துல தேவையில்லாத பொறுப்புகளை குறைச்சு உண்மையான சொத்துக்களை வாங்க ஆரம்பிக்கணும். உங்க சம்பளம் உங்க செலவுகளை பாத்துக்கலாம், ஆனா உங்க சொத்துக்கள் தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்கும். ஆக மொத்தம் ரிச் டேட் புவர் டேட் நம்ம கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட நிக்குது. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யதா, இல்ல நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான பாதையே அடங்கியிருக்கு. நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க?